எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்னோட முதல் படம். இந்த படத்தை வந்து நான் நட்பை மையமாக வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நாங்கள் டெஃபினெட்லி கஷ்டப்பட்டு ரொம்ப என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாரும் பாருங்கள். நன்றி. ஹலோ சிவா, நான் ராஜா பேசுகிறேன்டா. எங்கடா இருக்க? அப்படியா? சரி சரி. உனக்கு ஒரு வாரமாக ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது. சரி, ஒரு வாரம் மீட் பண்ணலாம் நினச்சா அதுவும் முடியல. அதான் பார்க்குறேன். சரிடா சரி, நம்ம எப்போயும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல நான் வெயிட் பண்ணுறேன். வந்துடுறியா? அந்த இடத்துல தான். ஓகேடா பாய். ராஜா எங்கடா போகுது? வந்து ஒரு வாரமாக தேடிட்டு இருக்கேன். இப்போ வந்து ஆயிராஜா அங்கராஜேந்திரான்னு சொல்லிட்டு இருக்கேன். கோச்சுக்காத மச்சான். சரி, கோச்சுக்களை விடு. அப்போ எங்கே தான் போய் தொலைஞ்ச சொன்னாதானே தெரியும். இந்த கராத்தே இருக்குல்ல மச்சான். ஆமாம், அதுக்கு ஒரு போட்டி வச்சாங்க நேஷனல் லெவல்லையா? சரி, போர் அடிக்கிறது கலந்துக்கிட்டேன். ஜெயிச்சிட்டேன். என்னடா சொல்ற? நேஷனல் லெவலில் ஜெயிச்சிட்டியா? ஓகே, நான் ஜெயிக்க மாட்டேனா? இதை போய் இவன் சாதாரண சொல்றேன். வெரி குட் அடி, ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. ஓகே, நேஷனல் லெவலில் ஜெயிச்சிருக்க. ட்ரீட்லாம் இல்லையா மச்சான்? இல்லையா மச்சான், நைட் வா மச்சான், பெரிய ட்ரீட் வச்சுறேன். டெஃபினெட்லி வந்துட்டா போகுது. சரி, வேற என்ன ஸ்பெஷலு? வேற சொல்லிக்கிறபடி எதுவும் இல்லை மச்சான். அடுத்த நான் டெல்லி போகணும் மச்சான். டெல்லியா? எதுக்கு? சும்மா பிரசிடென்ட் கையில் பிரைஸ் தராங்க மச்சான். எனக்கு பிரசிடென்ட் கையில் பிரைஸா? சரி, போயிடுவோம். திருச்சி ஏர்போர்ட்லயா? அங்க என்ன வேலை? சரி, டிக்கெட்லாம் அப்புறம் புக் பண்ணிக்கலாம். நான் உன்னை இப்ப பார்க்கணும், வர முடியுமா முடியாதா? அதெல்லாம் தெரியாது. நான் இப்பயே உன்னை பார்த்தேன். அவனுக்கு நான் ஒன்று நிறைய பேசணும்டா. இப்பயே வாடா. சரி வை. சிவாவை டெல்லிக்கு போக விடாம முடியல. டெல்லிக்கு போகிறது ஃப்ளைட் டிக்கெட் வாங்க திருச்சி போயிருக்கானா? எப்படியா டெல்லி போக விடாம விடவே கூடாது. போக விடாம ஆக்கியா? 2 பேர் 6 வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம்னா அதுக்குன்னு எனக்கு சொல்லாமே போகிறாங்க. அவன் சும்மா விடக்கூடாது. நான் ஏதாவது செய்யணும். டெல்லிக்கு போக விடக்கூடாது. நம்ம வரட்டும்டா, அவனுக்கு வரட்டும். டிக்கெட் வாங்கிட்டு வர டிக்கெட்டு உனக்கு டெல்லிக்கு விட்டாங்க. டிக்கெட் ப்ரைஸ் பண்ணுறேன். 2 பேர் ஒன்றா வந்துருக்கு. நீ ஏமாற்றி போய் அவங்களுக்கு அரிசி எல்லாம் பண்ணுவேன். உனக்கு நான் அச்சரை போட்டு வாழ்த்துனா நீ அதை மட்டும் நீ வந்து பாரு என்ன பண்ற. நேற்று கால் பண்ணியிருந்த? வீட்டில் தானே இருக்கேன். வா வீட்டில் யாரும் இல்லை. வா. சரிடா, ஒரு 10 நிமிஷத்துல வந்து. சரி, வைக்கிறேன். என்னடா சிவா, டிக்கெட்லாம் வாங்கிட்டியா? டிக்கெட்லாம் எடுத்தாச்சு. சரி, எது நேற்று செந்தில கால் பண்ண? அது ஒன்றும் பேசிக்கலாம். சரி, ஒரு டிக்கெட் எடுத்தாச்சு. சரி, உட்காரு, நான் நிற்கிறேன். சொல்றா. நீ தான் சொல்லணும். நீ தான் சாதிச்சிட்ட. நாளைக்கு போய் லைட்லாம் வாங்க போகிறேன். சந்தோஷமா? எல்லாம் வாங்கிக்கலாம். சரி, வாங்கிட்டேன். சொல்லு. அப்புறம் வேற என்ன நீ சொல்லணும்? சரி, ஆமா, நான் காலையில் கிளம்புண்டா. நாளை காலையில 2 பேரும் போகிறோம். 2 பேர் இல்லடா மச்சான், நீ போயிட்டு வரா. நான் இல்லடா. டேய், நீ ஃப்ரெண்டுடா, சேர்ந்து போலாம்டா. வரேன்னு சொல்ற. அப்ப நீ டிக்கெட் எனக்கு சேர்ந்து எடுத்துக்கியா? ஏய், நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்றா சேர்ந்து என்ன போறோம்? கவனிக்க கூடாது. சொல்லு. நீ இது மாதிரி வெற்றி பெற்றது சந்தோஷம் தான். பட் இருந்தாலும் இப்படி போய் பிரைஸ் வாங்குங்கிறது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, என்ன சொல்ற? சரி, அவன் அப்படியா இருக்கான் மச்சான். நாளைக்கு நீ போகணும். என்னடா இப்போ வந்து போறோம். ஓகே, இல்லடா மச்சான், போக வேணாம்னு தோணுது. அப்படி நீ போனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேற மச்சான்.
அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன சொல்ற? போலாம்டா. போறோம் மச்சான், முடியாது, நான் சொல்றத மட்டும் கேளு. அப்புறம் பேசு. நான் மச்சான் என்ன ஆச்சு? ஏன்னா மச்சான் சொல்றத கேளு மச்சான். போறா. போறோம் மச்சான். அப்ப நீ வந்து கண்டிப்பா டெல்லியில போய் வைக்காம போதான் போற. கண்டிப்பா போயிடணும்டா. இவ்வளவு தூரம் சொன்னீங்க கேட்க முடியும் மச்சான். நான் கையில சொல்றேன், நான் இன்னைக்கு போய் வரேன். என்ன சொன்னாலும் நான் போறேன்டா. போறேன்டா. நீங்க வர. சும்மா சொல்லிட்டேன், நீங்க என்ன போன வர பேசிட்டே கிடையாது. உனக்கு சும்மா விட்டா நீ போறீங்க சாப்பிட. இப்போ கூட பார்க்கலாம். டெல்லி போய் பேசலாம். நீங்க குலம் நினைச்சு போனட்டுங்க. இப்போ போய் நீ வாங்கு, எப்படி ஆகும் நான் பார்க்குறேன். என்ன சரி தேவைப்படும். மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு ஐயா வணக்கம். நான் சிவா, கரூர் மாவட்டத்தில் வசிக்கிறேன். நான் போன வாரம் நடந்த மாநில அளவு கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற்றேன். அதற்காக எனக்கு விருது ஒன்று அளிக்க உள்ளார்கள். நம் தமிழ்நாட்டிற்காக நான் விளையாடுவதில் ரொம்ப பெருமைப்படுகிறேன். இந்த கடிதம் நான் ஏன் எழுதுகிறேன் என்றால், எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறான். அவன் பேர் ராஜா, என் உயிர் நண்பன். அவன் என்னை உருவாக்கியதே அவன்தான். அதே போன்று நானும் அவனை உருவாக்க விரும்புகிறேன். அவன் கபாடி போட்டியில் என்னை விட சிறந்த வீரன். அவனை நம் தமிழ்நாட்டுக்காக விளையாட அனுப்பினால் அவன் கண்டிப்பாக விளையாடி ஜெயித்து தருவான். இதன் மூலம் நம் தமிழ்நாடு பெருமைப்படும். அதனால் உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அவனை நம் தமிழ்நாட்டில் உள்ள அணியில் சேர்த்து கொண்டு எதிர்வரும் மாநில அளவு போட்டியில் அவனை கலந்து கொள்ள வைக்குமாறு உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா.